ரைட், பார்க்கக்கூடியதா இருக்கா? ஸ்கிரீன் விளங்குதா? ஆம் சார், விளங்குது. ரைட், இப்போ ஒரு சிம்பிள் லோகோ பாத்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்று செஞ்சிருக்கேன் பாருங்க. பீன்னு போட்டு ப்ராஃபிட்னு சொல்லி போட்டிருக்கேன், ஒரு சின்ன லோகோ. ரைட், இப்போ இந்த லோகோ வந்து எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ நான் சொல்லி கொடுத்த கிராஃபிக்ஸ்ல சிம்பிள் ஒண்ணுமே செய்யலை. இதுல பாருங்க எப்படி செய்யறேன்னு. இதை நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன். ரைட், இப்போ வந்து நீங்க ஜூம் டூல்னா இப்போ நான் சொன்னேன் மவுஸ்ல வந்து லெஃப்ட் கிளிக்கும் ரைட் கிளிக்கும் நடுவில் ஒரு ஸ்குரல் பார் இருக்கு. உங்க மவுஸ்ல எல்லாம் இருக்கா? ரெண்டு பேர்ட்ட மவுஸ்லயும் சும்மா ஒரு வீல் மாதிரி இருக்கு சார். அதுல நீங்க கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ரைட், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சில மவுஸ்கள் இல்லாட்டி இந்த ஜூம் டூல் இது மூலியமா நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதுல, இதை எப்படி செய்யறதுன்னா சரியான சிம்பிள் வேலை. நான் சொன்னேன் இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்களா? பாப்பின்ஸ் இதுல வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. ரைட், வேரியேஷன் நிறைய இருக்கு. இந்த ஃபாண்ட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கினா அழகா இருக்கும். இந்த லோகோ டிசைனிங்லாம். ரைட், இந்த ஃபாண்ட்டை தான் நான் சூஸ் பண்றேன். எப்படி இன்ஸ்டால் பண்றது சார்? உங்களுக்கு ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ற பிரச்சனை. ரைட், அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் நாளைக்கு. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நான் போட்டு விடுறேன். ஏன்னா இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனிங் செய்யற நேரம் இந்த வேர்ட் எக்ஸல் பண்ற நேரம் வச்சிருக்க ஃபாண்ட் போய் யூஸ் பண்ணக்கூடாது. புது ஃபாண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த உங்களுக்கான டிசைன் வந்து ப்ரொஃபஷனலா அமையும். உங்க டிசைனே ஆட்கள் வந்து விரும்புவாங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த பி இந்த எழுத்தை நான் வந்து டைப் பண்ற நேரம் தெரியும் தானே? ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு டைப் பண்ணா கேபிட்டல் லெட்டர்ல டைப் ஆகும். ரைட், இப்போ இதுல வந்து 4 3 எழுது. இது ஒன்று டாப், இது இது இது. ரைட், இதுல நீங்க பிடிச்சி இழுங்க. இது பெருசாயிடும். பெருசானதுக்கப்புறம் கலரை வந்து நான் மாத்துறேன். இந்த கலருக்கு கிரீன் கலருக்கு மாத்துறேன். ரைட், மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் ஏதாவது இதை போல்ட் பண்ணலாம். இப்படி போல்ட் பண்ணா அந்த மாதிரி. ரைட், இதை வந்து நீங்க நான் எடுக்கிறேன். இதில் வந்து இதை எடுக்கும் பாப்பின்ஸ் போல்ட்னு எடுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் அதை எடுக்கிறேன். கீழே எடுத்ததுக்கப்புறம் பாருங்க இதோட நல்லா இருக்கும். ரைட், இப்போ கீழே வந்து இந்த துண்டை செய்யறேன். இது ஒரு சரியான சிம்பிள் செய்யறது. ஒண்ணுமே இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுங்க. எடுத்து இப்போ இந்த இதை வந்து ஜூம் பண்ணிக்கும். ஜூம் டூல். ரைட், ஜூம் பண்ணிட்டு இந்த துண்டு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெக்டாங்கிள் டூல் இதை எடுத்து இப்படி வரைய இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதுல போயிட்டு நான் கொடுத்தேன்னா ஸ்ட்ரோக் வந்து நன் ஆயிரும். நன் ஆனதுக்கப்புறம் இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். ரைட், ஸ்ட்ரோக் நன் ஆகுதுன்னா அந்த இந்த அவுட்லைன் இருக்குல்ல, இந்த அவுட்லைனை வந்து கூட்ட அவுட்லைன் கூடும். இப்போ இந்த அவுட்லைனே எனக்கு தேவையில்லைன்னா இந்த நன் கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்லைன் இல்லாமல் போயிடும். இப்போ கலர் மட்டும்தான் இருக்கும். என்ன கலர் வேணுங்கிற கலர் மட்டும் தான் இருக்கும். இந்த கலர் எனக்கு வந்து இங்கே வந்து இதை மறைக்க சும்மா ஒரு வெள்ளை கலர் வேணும். அப்போ இந்த வெள்ளை கலர் அப்ளை பண்ணிட்டு இதை கொண்டாந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி இது பண்ணிட்டு கொண்டாந்து இப்படி வச்சோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து இப்படி இருக்கும். இவ்வளோ தான் வேலை. இப்போ இந்த மாதிரி பீக்கி நடுவில் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பண்ணி வரும். இந்த மாதிரி லோகோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிள் வேலை தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. ரைட், இப்போ கீழே வந்து ப்ராஃபிட்னு டைப் பண்ணதா இருக்கு. செலக்ட் பண்ணி ப்ராஃபிட்னு சொல்லி நீ டைப் பண்ணதா இருக்கு. இவ்வளவுதான் வேலை. இவ்வளவுதான் வேலை. இதுக்கு நீங்க வந்து ஃபாண்ட் டைம் வந்து நீங்க மாத்திக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் லோகோ. இவ்வளவுதான் லோகோ. இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நீங்க லோகோ ஒன்று செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி அட்ராக்டிவ் லுக்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லோகோ. விளங்குச்சா? விளங்குச்சா ரெண்டு பேத்துக்கும்? ஓ சார், விளங்குச்சு. ரைட், ஒரு சிம்பிள் வேலை இவ்வளவுதான். ரைட், அடுத்தது இன்னொரு லோகோ செய்வோம். எனக்கு 2 லோகோ இருக்கு, நான் செய்வேன். ரைட், இந்த மாதிரி ஒரு லோகோ. இதே நான் சொல்ல செய்யல, நான் அதை எடுத்துட்டு நான் செய்வேன் பாரு. இப்ப இந்த மாதிரி ஷேப் செய்யறது எப்படின்னா வெரி சிம்பிள். அதை டிலீட் பண்றேன். டிலீட் பண்ண இந்த மாதிரி ஷேப் எப்படி செய்யறது? ரெக்டாங்கிள் டூல எடுத்து டிரா பண்றேன். டிரா பண்ணா இப்படித்தான் வரும் ஷேப்.
ரைட்? இந்த ஷேப்பை வந்து இப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்றது எப்படி? நான் ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணுவோம்? பிக் டூல். இந்த பிக் டூலை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு கிளிக் பண்ணா இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிடும். இந்த ரொட்டேஷன் பார் வருது பாத்தீங்களா? இதுல எப்படி ரொட்டேட் பண்ணணும் இன்னொருத்தர் செஞ்சு காட்டுறேன். இதை delete பண்றேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ட்ரா பண்றேன். ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப பிக் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணா இந்த மாதிரி ரொட்டேஷன் வரும். இது எப்படி இந்த மாதிரி செலக்ட் பண்ணா ரொட்டேட் ஆயிடும். இப்போ எனக்கு வந்து இந்த துண்டை வந்து செய்யறதுக்கு வந்து தனியா செய்ய இயலாது. இதுக்கு ஒரு வேலை இருக்கு. ரைட்? இது கொஞ்சம் அட்வான்ஸ் சிம்பிள். ரைட்? இதை ரைட் கிளிக் பண்ணி இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்வ்ஸ், கன்வெர்ட் டு கர்வ்ஸ். வேணா நோட் பண்றேன்னா எழுதி வச்சுக்கிறேன். கன்வெர்ட் டு கர்வ்ஸ். ரைட் கிளிக், கன்வெர்ட் டு கர்வ்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். அது ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோலோட கீவை பிரஸ் பண்ண. நோட் பண்ணி வச்சீங்களா? நோட் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும்? எஸ் சார். ரைட் கிளிக், கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு கர்வ்ஸா மாறிடும். இப்போ வந்து இந்த ஷேப் டூல் இதை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் கீழே எப்படி எடுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி எடுக்கலாம். இழுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தொட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி தான் லோகோஸ்க்கெல்லாம் செய்வாங்க. லோகோஸ் வந்து இந்த மாதிரி தான் லோகோஸ் தயாரிக்கிறது. ஓகே, ஒரு கம்பெனியோட சின்னம் வந்து இப்படிதான் தயாரிக்கிறது. ஓகே, செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி கலரை அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நான் கொடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். பார்த்து இதை எடுத்துட்டு இதுல இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுக்கணும். இதுல காப்பி ஒன்று எடுக்கிறேன்னா இதை செலக்ட் பண்றீங்க, ரைட் கிளிக் பண்றீங்க, காப்பி பண்றீங்க, வெளியில எடுக்கிறீங்க, இப்படி மவுஸை ரைட் கிளிக் பண்றீங்க, பேஸ்ட் பண்றீங்க. அப்ப இன்னொரு காப்பி ஒன்று வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதை என்ன பண்ண போறீங்க? ரைட் கிளிக் செலக்ட் பண்றீங்க, இன்னொருத்தவங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் ஒருத்தனை கிளிக் பண்ணா இப்படிதான் இருக்கும். இன்னொருத்தனை கிளிக் பண்ணா இந்த மாதிரி ரொட்டேஷன் பார் வரும். இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே கணக்கா இந்த மாதிரி பேஸ்ட் பண்றீங்க. கணக்கா வைக்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்க. ஜூம் பண்ணாதான் சரியா செய்யலாம். வச்சுட்டீங்கன்னா இதையும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. கீழே வர்ற மாதிரி. அதை எப்படி செய்யறது? அதே மாதிரி தான் செலக்ட் பண்றீங்க இந்த ஆப்ஜெக்டை, ரைட் கிளிக் பண்றீங்க, செலக்ட் பண்றீங்க இந்த ஆப்ஜெக்டை, சாரி அதான் இது பிக் டூல், அதில் தான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்றீங்க. எங்க அந்த ஆப்ஷன்? ஓகே, இது ஆல்ரெடி நான் பண்ண தானே. இதே ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒன்று ஆல்ரெடி கர்வ்ஸ் பண்ணது தானே. ஓகே, அதனால நம்ம கர்வ்ஸ் பண்ண தேவையில்ல. திரும்ப செய்யறேன். ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், ரைட் கிளிக் பண்றேன், காப்பி, வெளியில எப்படி கர்சர் மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன், பேஸ்ட். ரைட், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணா இப்படி வருது. கணக்கு அப்படி வச்சுக்கிறேன். இதை கீழே எடுக்கணும். அப்ப எப்படி இந்த ஷேப் டூலால முதல்ல மாதிரியே கீழே இந்த மாதிரி எடுக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிக் டூல இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே இப்படி எடுத்துட்டு பண்ணணும். மறைக்கிறதுக்கு இந்த இருக்கு டூல், இந்த ரெக்டாங்கிள் எடுத்து இந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா கணக்கா வச்சீங்கன்னா இந்த மாதிரி பொருந்திடுவாரு. அப்புறம் இந்த கலரை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இதே கலருக்கு ஃபில் பண்றேன்னா இந்த அதே கலர் தான் ஃபில் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரோக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தேன்? இதை நான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணலாம். இப்போ வாங்க செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுதான் லோகோஸ். இந்த மாதிரி தான் லோகோஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்றது லோகோஸ். ரைட், இதை கொஞ்சம் நீங்க இது பண்ணிட்டு இந்த அண்டர்லைன் மேல இருக்க அண்டர்லைன், இந்த அண்டர்லைனை சரியா கணக்கா இதுக்கு செட் பண்ணிட்டு இதுக்கு நேரா வர்ற மாதிரி செய்யலாம். இதை அப்படி எடுத்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப அந்த ஷேப் டூல எடுத்து இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா கணக்கா அந்த இடத்துல ரூலுக்கு நேரம் அந்த மாதிரி வருவாரு ஆப்ஜெக்ட். இப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்யலாம். ரைட், இதையும் இந்த மாதிரி செய்யணும்னா திரும்ப இதையும் செலக்ட் பண்றீங்க, ஷேப் டூல செலக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி இதை வந்து கர்வ்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா கணக்கா வந்துச்சு. திரும்ப இதை கிளிக் பண்றீங்க. அதாவது கிராஃபிக் டிசைனிங் செய்யற நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கணக்கா இதை வந்து கணக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இந்த லைனுக்கு சரியா பாத்தீங்கன்னா கணக்கா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். கணக்கா செட் ஆயிடுச்சு. ரைட், இந்த மாதிரி லோகோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட், இப்போ ஏதாவது எழுதுங்க. இப்போ நான் வந்து சும்மா ஒரு ஏ மாதிரி ஏ, இப்போ ஏக்கு வந்து நான் ஒன்று போடுறேன்.
ஆஹா ரைட். இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று போடுறேன். போட்டுட்டு இதையும் வந்து இந்த கலருக்கு நான் மாத்துறேன். மாத்திட்டு இதையும் வந்து நான் கொடுப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. பாத்தீங்களா ஏ வந்து ஒரு வித்தியாசமா வந்துருச்சு. இப்போ நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்றேன். என்ன டெக்ஸ்ட் டைப் பண்றேன்? சும்மா algoன்னு சொல்லி algo டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து மாத்துறேன். பாப்பின்ஸ் ஃபாண்ட்டுக்கே மாத்தி விடுறேன். மாத்திட்டு இதை கொண்டு இழுக்கிறேன் இப்படி. ஏன்னா இது நேரம் அப்படி வர்ற மாதிரி இப்படி இழுக்கிறதோட லேசான வழி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வர்றதுக்கு வந்து இந்த இது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில இதை செலக்ட் பண்றீங்க. லேசான வழியை செலக்ட் பண்றீங்க. இந்த இருக்கு ஷேப். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி வந்துடும். இதை அப்படி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லோகோஸ் பார்த்துருப்பீங்க. இல்லைங்கச்சா? இந்த மாதிரி செய்யலாம். இதையும் வந்து இப்ப நான் வந்து ஒரு ப்ளூ கலர்ல மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு லோகோஸ். எப்படி இந்த எழுத்தை நான் செஞ்சேன்? இந்த எழுத்துக்குள்ள ஸ்பேசஸ் வந்து ஏற்படுத்தணும். இந்த எழுத்தை வந்து ஏ செலக்ட் பண்றேன். எல் கோன்னு சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? இதை கிளிக் பண்றேன். உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு மாறிடுது. எனக்கு இந்த மாதிரி இழுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஷேப் டூல் இது செலக்ட் பண்றேன். இந்த மாதிரி இழுக்கிறேன். இல்ல கணக்கு அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மூவ் டு ஸ்பெக் டூல் எடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணா கணக்கு இப்படி அழகா இந்த கிராஃபிக்ஸை வந்து இந்த மாதிரி அழகா செஞ்சுக்கலாம். வெரி சிம்பிளா நமக்கு இந்த கிராஃபிக்ஸை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அழகா செஞ்சுக்கலாம். இதை வந்து ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பாப்பின்ஸே வேணும்னா பாப்பின்ஸ் பிளாக் போட்டோம். இந்த மாதிரி இப்போ திரும்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணனாவும் ஷேப் டூல கிளிக் பண்ண அப்படி வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண இந்த பாத்தீங்களா இருக்க ஒரு அரோ இருக்கு பாருங்க. இந்த அரோ மூலியமா தான் அங்கிட்ட இங்கிட்ட இழுக்குது. ஓகே இந்த மாதிரி தான் இழுக்குது. இந்த அரோ இதுதான் உங்களுக்கு இழுக்குது. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி லோகோஸ் வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லோகோஸ் தயாரிக்கிறது. ரைட். இன்னைக்கு 2 லோகோஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவரை நம்ம செஞ்சது இன்னைக்கு சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? சந்தேகம் சொன்னாதான் எனக்கு தெரியும். சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா 2 பேத்துக்கும்? இல்ல சார். வனிதா உங்களுக்கு? இல்ல சார் விளங்கிச்சு. ரைட். இப்ப விளங்குறது முக்கியம் இல்ல. நீங்க 2 பேரும் செஞ்சு பார்க்கணும். நான் அன்னைக்கு நேத்து அனுப்புற ரெக்கார்டிங்கையும் பாத்தீங்க தானே? சார் செய்து பார்த்தோம். ரைட். இப்ப இதுக்கான ரெக்கார்டிங்கை நான் அன்னைக்கு அனுப்புவேன். இப்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் வரும். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் செஞ்சு பாருங்க நீங்க. ஓகே சார். ஓகே ரைட். ஓகே சார். ஓகே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு ஓவரா கிராஃபிக் டிசைனிங் உங்களுக்கு தலைக்கு போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிரும் இந்த கோர்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு ஒரு அரை ஹவர் மாதிரி தான் கிளாஸஸ். உங்களுக்கு ஒரு வீடியோன்னு அனுப்புவேன். அந்த வீடியோவில் உள்ளதை நீங்க படிக்கணும். நான் இப்போ கிளாஸ்ல புதுசா ஏதாவது ஒன்று விளங்கப்படுத்துறேன். இப்படிதான் கிளாஸஸ் போகும். ரைட். ஓகே. இன்னைக்கு இதுக்கான ரெக்கார்டிங் வந்து நான் வந்து உங்களுக்கு காலையில ஷேர் பண்ண போறேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார்.